நான் தான் ஆணி பேசுகிறேன். நீங்கள் காலண்டர்களை தொங்கவிட்ட அலங்கார ஆணி அல்ல, உங்கள் ஆண்டவரையே தொங்கவிட்ட ஆவேச ஆணி. உங்கள் அலங்கார வளைவுகளின் அழகு ஆணி அல்ல, உங்கள் அகம்பாவ விளைவுகளின் அமில ஆணி. காலச்சக்கரத்தின் நச்சாணி அல்ல, பச்சை மரத்தில் புதைந்த பசுமரத்தாணி. இரும்பான இதயங்கள் வார்த்தெடுத்த ஆணிதான், ஆனாலும் எனது இதயம் கனிவானது. இயேசுவின் கரங்களில் நுழைகையில் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் எனும் இறைவார்த்தைகள் என் இதயம் உடைத்தன. கால்களில் நுழைகையில் காடு மேடு தாண்டி ஆடுதனை தேடிய ஆயனின் பாதங்கள் என் விழிகளை உடைத்தன. என் தலையில் விழுந்த சுத்தியல் அடிகளை விட அவரது மென்மையை முத்தமிட்ட கூர்பாகங்கள் தான் வலியில் துடித்தன. கூர்மையிலும் நான் கூனி குறுகினேன். அவரது பாவம் போக்கும் இரத்தம் என் பாவத்தை தான் முதலில் கழுவியது, அதன் பிறகே தரையில் நடுவியது. இதோ இயேசுவை அறைந்ததால் நான் காயமாகிப் போனேன். அவரது உயிர் விரிய காரணமானதால் உயிருக்குள் ஊனமாகிப் போனேன். ஆணிகளுக்குள் ஆகாயத்தை புதைத்ததாய் முடமாகிப் போனேன். ஆணியின் பாவத்திற்கும் கோணி உடுத்தி சாம்பலில் அமர்வது சாத்தியமா? நேற்று வரை ஆணியாய் வாழ்வது அவஸ்தையாய் இருக்கவில்லை. இன்றோ ஆணியாய் பிறந்ததற்காய் முதன்முறையாய் அவமானப்படுகிறேன்.